தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 34. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, தவக்காலத்தின் இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாளை பாடுகளின் ஞாயிறின் வழியாக பாடுகளின் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த இயேசுனுடைய பாடுகள், ரத்தம் சிந்துதல், இறப்பு, இவையெல்லாம் நமக்கு எத்தகைய ஆசீரை விற்றுக் கொடுக்க இருக்கின்றன. இந்த வாரத்திலே நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் வாரம் நமக்கு கொடுக்கின்ற கிருபையின் கொடைகள் என்ன என்பதை பற்றி சிறு சிந்தித்து பார்ப்போமா? வழக்கம் போல வந்து போகின்ற இந்த தவக்காலம், இந்த உயிர்ப்பு பெருவிழாவும் எனக்கு ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக மட்டுமே அமைந்துவிடக் கூடாது. மாறாக இது இறை அருளை, இறை ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற காலமாய் அமைய வேண்டும். இந்த பாடுகளின் வாரத்திலே நாம் இயேசுவின் அருகிலே வருகின்ற பொழுது, இயேசுவால் நாம் நிறைக்கப்படுகின்ற பொழுது, இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் பட்டியலிட்டு காட்டி இருக்கின்றார். எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சொல்கின்ற ஆசீர்வாதங்கள் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பிலே நம் ஒவ்வொருவருக்கு கிடைக்கக்கூடியதாய் அமைந்திருக்கின்றது. முதலாவதாக, ஒன்று சேர்ப்பேன், கூட்டி சேர்ப்பேன், ஒரே இனமாக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். சாலமோன் ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து பல்வேறு பிரிவினைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இடையிலே அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் வாக்கு தத்துவத்தின் வழியாக சந்திக்கின்றார். நான் உங்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பேன், சிதறி போயிருக்கின்ற எல்லாரையும் ஒன்று கூட்டி வருவேன், ஒரே மந்தையாக்குவேன், ஒரே ஆட்சியின் மக்களாக உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்கின்றார். இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இயேசுவிலே நிறைவேறுகின்றது. எபேசியர் புத்தகம் 2:14-15 படிக்கின்ற பொழுது, இருவரையும் பிரித்திருந்த தடைச்சுவரை தகர்த்தெறிந்து இயேசு அவர்களை ஒன்றுபடுது என்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசுவால் பிரிக்கப்பட்டிருந்த எல்லா மக்களினங்களும் ஒன்று சேர்க்கப்பட்டன. எனவேதான் இயேசுவில் நம்பிக்கொண்டு வாழ்பவர்களிடையே யூதர் என்றோ, கிரேக்கர் என்றோ, அடிமை என்றோ, உரிமை குடிமை என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ இல்லை, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் இயேசும் தன் ஜெபமாக மாற்றி ஜெபித்தார். யோவான் புத்தகம் 17. தந்தாய், நாம் ஒன்றாய் இருப்பதை போல இவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபித்தார். இவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக, அதற்காக நீர் எனக்கு கொடுத்த மாட்சிமையை உனக்கு நான் காணிக்கையாக படைக்கிறேன் என்று சொல்லுகின்றேன். இறை மாட்சிமையை தந்தைக்கு அர்ப்பணித்து ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஜெபிப்பதாக இருக்கின்றது. இந்த ஒற்றுமையின் ஆசீர் இந்த இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. பாவத்தின் வழியாக பிரிவினையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பிளவுகளை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு நமக்கும் அயலாருக்கும், ஏன் நமக்குள்ளேயே எத்தனையோ பிளவுபட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் ரத்தம் நம்மை ஒன்று சேர்க்கின்றது, எல்லா பிளவுகளையும் அகற்றி நம்மை ஒப்புரவாக்குகின்றது. தந்தையோடும் தூய ஆவியோடும் நம்மோடும் பிறரோடும் நம்மை ஐக்கியப்படுத்துகின்றது. ஆகவே இயேசுவின் ரத்தம் கொடுக்கின்ற முதல் ஆசீர்வாதம் நம்மை ஒன்றுபடுத்துவதாக இருக்கின்றது. இயேசுவின் ரத்தம் நம்மை தூய்மையாக்குகின்றது. 1 யோவான் 1:8 இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் கொடுக்கின்ற இரண்டாவது வாக்குத்தத்தம், நான் அவர்கள் குடியிருப்புகளது பாவங்களை அகற்றிவிட்டு தூய்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். எசாயா புத்தகம் 1:18 செந்தூரம் போல் நம்முடைய பாவக்கரைகள் கரைபடிந்து கிடந்தாலும் அதை தூய பனி போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன கடவுள் எசாயா 44:25 நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தளிப்பேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் நம் பாவங்களை கழுவி தூய்மையாக்குகின்றார். பழைய ஏற்பாடு அடிப்படை எப்படி பாவங்கள் கழுவி தூய்மையாக்கப்பட்டன, எப்படி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள்?
எபிரேயர் புத்தகம் 9 படிக்கின்ற பொழுது ஆட்டுக்கிடாயின் இரத்தமும் அதை எரித்து சாம்பலாக்கப்பட்ட சாம்பலும் மக்கள் மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சடங்கு முறையிலே தூய்மையானவர்களாக மாறினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கி நம்மை தூய்மையாக்குகின்ற என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டு முறையிலே சடங்கு முறையிலே மக்கள் தூய்மையை படுத்திக் கொண்டிருந்தாலும் நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்க, நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் கழுவி தூய்மையாக்க இயேசு தன் ரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார். இந்த இயேசு ரத்தத்தினாலே நம்மை கழுவி தூய்மையாக்குகின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 21-22 படிக்கிற பொழுது ஆட்டுக்குன் ரத்தத்திலே தங்கள் ஆடைகளை கழுவி தூய்மையாக் கொண்டவர்கள் பேறு பெற்றோர், அவர்கள் வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழி திறந்துவிடப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவி தூய்மையாக்கப்படுகின்றோம். எசேக்கியேல் வழியாக இறைவன் கொடுத்த 2வது வாக்குத்தத்தமும் இயேசுவிலே நிறைவேறுகின்றது. 3வதாக, என் உறைவிடம் அவர்கள் மத்தியிலே இருக்கும், நான் அவர்கள் மத்தியிலே குடியிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இறை உறைவிடம் நம்மிலே தங்கும். இயேசு நம்மிலே முழுமையாய் தங்குகின்ற பொழுது, தூய உள்ளத்தோடு அவர் அணுகி வருகின்ற பொழுது, இயேசுவை நாம் நற்கருணை விருந்தின் வழியாக உட்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மிலே தங்குகின்றார், நம்மை அவருடைய இல்லிடமாய் மாற்றுகின்றார், நடமாடும் நற்கருணை பேழையாக மாற்றுகின்றார். இப்படி இயேசுவை சுமந்து செல்கின்ற பொழுது, இயேசு உறைவிடம் நம்மிலே இருக்கின்ற பொழுது, நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றோம். அன்னை மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அவருடைய உதிரத்திலிருந்து திருமுழுக்கு யோவானும் மகிழ்ச்சியால் துள்ளினார். அவர் இருந்த இடமெல்லாம் இறைவனை வல்லமை வெளிப்படச் செய்தார். நாமும் இயேசுவை சுமந்து இயேசு இல்லிடமாக, இயேசு உறைவிடமாக நாம் மாறுகின்ற பொழுது நாமும் பிறருக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம். இதுதான் இயேசுவின் பாடலும் உயிர்ப்பும் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பு சொந்தங்களே, புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிற நாம் இதோ இயேசுவின் பாடுகளை தியானிப்போது மட்டும் நின்று விடாமல், இயேசுவின் ரத்தம், பாடுகள், வேதனை, துன்பம், இறப்பு இவையெல்லாம் கொண்டு வந்த இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக, தூய்மையாக்கப்பட்டவர்களாக, கடவுளின் உறைவிடமாக மாறுகின்றவர்களாக நாம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். அப்பொழுது இறைவனுடைய அருள் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும். எப்படி இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல, ஆயன் தன் மந்தை காப்பதை போல ஆண்டவர் நம்மை காப்பவராக இருக்கின்றார். துன்பங்கள், துயரங்கள், வேதனை, வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், உடல் போராட்டங்கள், உலகத்தினுடைய தீமைகள் எதுவும் நம்மை தீண்டாது. இயேசு நம்மில் இருந்து நம்மை காப்பவராக இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்று